முந்திரிசார் தொழில் நிறுவனங்களுக்கு ஊக்கம் அளிக்கவும் முந்திரி தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்கவும் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் தமிழ்நாடு முந்திரி வாரியம் ஏற்படுத்தப்படும் என வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனை செயல்படுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் மாநில அளவிலான முந்திரி வாரியத்தை அமைத்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாடு முந்திரி வாரியம் கடலூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படும். வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் இவ்வாரியத்தின் தலைவராகவும் அரசால் நியமிக்கப்படும் பிரதிநிதி துணைத் தலைவராகவும் இருப்பார்கள் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வேளாண் உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலாளர் 2 விவசாயிகள் உள்ளிட்ட 12 பேர் வாரியத்தின் உறுப்பினர்களாக இருப்பார்கள். தமிழ்நாடு முந்திரி வாரியத்தின் அனைத்து செயல்பாடுகளையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்திட வேளாண் உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலாளர் கொண்ட நிர்வாக குழு ஏற்படுத்தப்படும் என்றும் அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.